கேரட் எடுத்துருக்கேங்க. அரை கிலோவுக்கு வந்து ஒரு 100 கிராம் கம்மியாக இருக்குது, அதாவது 400 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து மேலே இருக்க தோல் எல்லாமே சீவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து இவங்களை வெட்டி எடுத்துக்கோங்க. இவங்க வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுப்பாங்க. தேங்காய் பால் வந்து நம்ம சேர்க்கும் போது நான் வந்து பெரிய தேங்காய் இருந்ததுனால வந்து ஒரு அரை முடி எடுத்துருக்குங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து பாலை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இவங்க தான் ரொம்ப டேஸ்ட் கொடுப்பாங்க. அதனால் இவங்களை வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து தேங்காய் பாலாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து இப்போ கேரட் கூட சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க. கேரட் வந்து நீங்கள் 400 கிராம் கேரட்டுக்கு வந்து 1 கப் அளவு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அது இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா அரை லிட்டர் எடுத்துருக்குங்க. நான் வந்து குக்கரில் வேக வைக்கல, நான் தனியாக தான் வேக வச்சுருக்கேன். நான் வந்து குக்கர் வந்து பயன்படுத்துறதில்ல. நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வந்து 1 கப் அளவு வந்து சின்ன கப்பில் 1 கப் வந்து எடுத்துக்கோங்க, அதாவது 1/4 லிட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெந்து வரட்டுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், கேரட் வந்து நல்லா வெந்து அந்த நம்ம சேர்த்துருக்க பால் எல்லாமே சுண்டி வந்துடும். அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க. நான் சொல்லியிருக்கிற அளவு 400 கிராம் கேரட்டுக்கு அரை லிட்ரு வந்து பால், தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கேன் அளவில். பாருங்கள், இவங்க நல்லா வந்து சுண்டி வந்துட்டாங்க. சுத்தமாக பால், தேங்காய் பால் எதுவுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கேரட் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இவங்களை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து இவங்களை அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறின பிறகு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக போடவே கூடாதுங்க. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது வந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காதுங்க. அது ஒரு ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூடு ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் இவங்களை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை தாங்க சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை கூட வந்து நீங்கள் சேர்க்கலாம், அதாவது ஒயிட் சுகர் வந்து கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தாங்க. நான் வந்து ஹெல்த்தியாக வந்து இன்றைக்கி செய்கிறேன், அதனால் வந்து நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை வந்து நான் இனிப்பு வந்து கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், சின்ன ஒரு கப்பு தான். இப்போ சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கோங்க. இது கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்து மையலைன்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எந்த கடாயில் வந்து செய்கிறோமோ அந்த கடாயில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நெய் சேர்க்காமல அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முன்னாடியே வந்து 1 டீஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தாங்க. இவங்களெல்லாம் இப்போ சேர்த்தாச்சு. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் கடாயை யூஸ் பண்ணுறதா தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சாதாரண கடாயை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ஏன்னா அடியில் வந்து பிடிச்சிருங்க. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் தாங்க வச்சுருக்கேன், அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இருங்க. அடி வந்து பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குது. இன்னும் வந்து கெட்டியாக கடாயில் வந்து ஒட்டாமல் வரணுங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா சுருண்டு வந்த பிறகு தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நான் வந்து கிராமத்தில் இருந்து தாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நெய் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு தாங்க தேவைப்படும். இடையில் இன்னொரு டைம் வந்து நெய் விட்டு நல்லா கிளறி விட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகி வரும். இவங்க வந்து டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்குறவங்க வந்து எப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால தாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து கலருக்காக வந்து ஒரு ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து தண்ணியில் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்க்காதீங்க, நான் வீடியோக்கோசரம் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்து நல்லா பிரைட்னஸ் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஃபுட் கலர் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்க ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்து கொடுக்காதீங்க. பாருங்கள், கடாயில் வந்து நல்லா வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ஒட்டாமல் வரணுங்க கடாயில். நீங்கள் சாதாரண கடாயில் வந்து சேர்க்கும்போது நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தேவைப்படுங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம ஆறின பிறகு நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூடு வந்து நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இரண்டாவது வந்து கோக்னட், அதாவது வந்து டெசிகேட்டட் கோக்னட் பவுடர்னு சொல்லிட்டு கடையில் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து வீட்லேயும் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. நான் வந்து வாங்கலைங்க, நான் வீட்டில் தான் செஞ்சுருக்கேன். டெசிகேட்டட் கோக்னட் பவுடர் வந்து எப்படி செய்யுதுன்னா, தேங்காயை வந்து எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை வந்து சீவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து அடித்து கொரப்பாக அடிச்சுட்டு, நம்ம தேங்காய் துருவுங்கள அந்த மாதிரி துருவிட்டு நம்ம வந்து துருவுறதோட நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்தோங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அதை வந்து நான் வெறும் கடாயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிருங்க. பாருங்கள், நான் வந்து வீட்டில் செஞ்சது தான் இது. இந்த ஈரப்பதம் எல்லாமே போயிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து இது நல்லா இப்படி போடும்போது நல்லா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சதுமே கரையுங்க. சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இது போலேயும் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில் வச்சதுமே கரையும். குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வேணுனாலும் பாருங்கள், நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். அது போல் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சிங்க பாருங்கள். இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.